கொஞ்சம் நட்ஸும் போட்டு கொடுத்துடலாம். பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் நோம்புக்கு குடிக்கிறதுக்கு. எப்போ நம்ம வந்து மட்டன் கஞ்சி பீஃப் கஞ்சி எல்லாம் தான் குடிச்சிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். நம்ம நோம்பு பிடிச்சிட்டு வயிறு வந்து காலியாக கிடக்கும், ரொம்ப சூடாக இருக்கும் உடம்பு, ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கிடுங்க. நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டுன்னா நம்ம சவைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபுட்டி வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊரில் எல்லாம் வந்து கன்னியாகுமரியில் வளகாப்புக்கு வந்து சூழலப்புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரவை கஞ்சியெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கும் கூட தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் வந்து அதை இதை பார்க்கும்போது ஞாபகம் வருது. அஸ்ஸலாமு அலைக்கும். இது ரவை பாயசம்னு சொல்லலாம், ரவை கஞ்சின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கிடலாம். ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் ரவை கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனில் வந்து ரவை பாயசம்னு சொல்லுவாங்க. நம்ம ரவை பாயசம்னு சொல்லிக்கலாம். இங்கே இந்த ரவை பாயசம் வந்து நம்ம எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களும் பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்ரு பாலும் ஒரு 1/4 லிட்ரு தண்ணியும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். அப்படி 3/4 லிட்ரு இருக்குது. ட்ரைபேட் வந்து உடஞ்சிடுச்சு. நான் அதனால் பால் விட்டதும் காமிக்கலை, தண்ணி விட்டதும் காமிக்கலை. நான் வந்து சொல்லியிருக்கேன், அந்த அளவில் பார்த்துக்கிடுங்க. பால் நல்லா கொதித்து நல்லா வரட்டும். இப்போ வந்து 150 கிராம் வந்து சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. 150 கிராம் வந்து ரவை, சூஜி ரவை எடுத்திருக்கேன். இது வந்து மெஷரிங் கப் அளவு தான். இந்த ரவையில் நம்ம 1/2 கப் தண்ணி விட்டு வச்சிடலாம். விட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கொதிச்சுட்டு இருக்குல்ல அந்த பாலில், அதில் இந்த ரவையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லைன்னா கட்டை பிடிச்சிரும், மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இது லிக்யூடாக தான் இருக்கணும், பாலும் தண்ணியும். சீக்கிரம் வந்து இது இறுகிடும். அப்போ தான் நமக்கு நோன்பு திறக்கக்கூடிய டைமில் நல்லா இருக்கும். இதை பாருங்கள், நல்ல லிக்யூடு போல் வந்துருச்சு பார்த்தீங்களா? தண்ணியே கிடையாது பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். முந்திரி வந்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அது கூட சேமியா வந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் சேமியா போட்டுடலாம். சேமியா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. இதில் நம்ம வந்து ஏலக்காய் வந்து 4 ஏலக்காய் எடுத்துட்டு இடித்து போட்டிருக்கேன். இருக்கும்ல, அதில் இந்த மிக்ஸை எடுத்து நம்ம இதில் விட்டுடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் செய்து பார்க்கணும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுதா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சொல்லணும். ஃப்ரெஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே மழை சாரல் போல் தூத்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேஷ்யூ நட்டு முந்திரியும் போட்டாச்சுல்ல, அப்புறம் இந்த பாதாம் க்ரஷ் பண்ணதையும் போடுறோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மழை சாரல் மாதிரி தூற்றி அப்படியே போடணும். அப்போ நம்ம குடிக்கும்போது அப்படியே சவைச்சிட்டே சாப்பிடுவோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கஞ்சி இப்படி தான் நம்ம குடிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து சீனி கஞ்சியும் குடிங்க, நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் சொல்லணும். சரியா?
கமெண்ட் ஃபுட்டி வித் வினோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.